சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2024. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை என்ன ஓர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்காமல் செய்வதற்கான போராட்டம்தான் பிசாசானவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆதாமும் ஏவாளுக்கு அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். சர்ப்பத்தின் மூலமாக சோதிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்படுகிறார்கள். சவுலினுடைய நல்லதொரு வாழ்க்கையை கண்ட கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். சம்வேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக சவுல் உயர்த்தப்படுகிறார், ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்குள்ளாகவே நாட்கள் கழிக்கின்றன. அவர் கடவுளுக்கு விரோதமாய் நடக்கிறதை பார்க்கிறோம். அதன் நிமித்தம் இறுதியிலே அவரே தன்னுடைய சொந்த கத்தியாலே குத்துண்டு தற்கொலை செய்து மாண்டு போனார். பிரியமான சகோதரனே சகோதரி, எது நமக்கு ஆசீரோ அதையே நம்மளுக்கு கிடைக்காமல் செய்வதுதான் பிசாசனுடைய தந்திரம். கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களுக்கு ஆசீராக இருக்கலாம், அதிலேயே உங்களுக்கு கிடைக்காமல் செய்வதற்கு இரவும் பகலும் அவன் போராடிக்கொண்டே இருப்பான். ஒரு தொழிலை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், ஒரு பிசினஸை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம். அந்த பிசினஸை எப்படியாவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்த வேண்டும் என்று பிசாசானவன் திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பான். ஒரு சின்ன தொழிலாக இருக்கட்டும், ஒரு பெரிய தொழிலாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு ஒரு ஆட்டோவை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கக்கூடும். இதுதான் உனக்கு ஆசீர் என்று கடைசியிலே பார்ப்போமே. ஆனால் ஐயோ, நான் இந்த தொழிலுக்கே போகமாட்டேன் என்று அதை விட்டு ஓடிவிடுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏது ஒரு மனுஷனுக்கு ஆசீரோ அதே அவனுக்கு சாபமாக செயல்படுவதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு நீதி நெறி நிறைந்த வாழ்க்கையை கண்டு கடவுள் அவருக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீரை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இவரை நான் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்து செல்வேன். ஆனால் ஒரு சில சோதனைக்கு உட்பட்ட எலியா ஜெபிக்கிறார். ஐயோ, நான் சாகட்டும். முதலாம் அரசராகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் சாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மற்ற இரு சம்பவங்களைப் போல் அல்ல, ஆதாமை போலவோ இல்லை சவுலை போலவோ எலியா தீர்க்கதரிசி இல்லை. இவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். தூதர்களுடைய உதவியினாலே அவர் திரும்பவும் எழும்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுகிறார், பாவத்திலே விழவில்லை. பிசாசானவனுடைய சோதிக்கப்படுகிற நேரங்களெல்லாம் தன் விசுவாசத்திலே சொற்றனும் தளராதபடிக்கு போராடிய எலியா கடவுள் என்ன ஆசீரை அவருக்கு வைத்திருந்தாரோ அதை சுதந்திரித்து கொண்டார். பிரியமான சகோதரனே சகோதரியே, சோதிக்கப்படுகிற நாட்களாக இருக்கக்கூடும் நமக்கு. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே சற்று கூட தளராதபடிக்கு ஜீவித்த எலியா தனக்கு கிடைத்த ஆசீரை சுதந்திரித்து கொண்டதைப் போல நாமும் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்று இரவு இப்படியா கருத்துக்களோடு நாம் ஜெபிப்போம். ஆமேன்.